வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி கீரையை நம்ம வீட்டில் எப்படி வளர்த்து நம்ம சமைக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பொன்னாங்கண்ணி கீரை இங்கே பெங்களூரில் கிடைக்கிறது இல்லை. நான் தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதோட ஸ்டெம்மெல்லாம் அப்படி நட்டு வச்சேன். சூப்பராக அப்படி அழகாக தந்துருப்பாருங்க. இதோட பஞ்சாக வந்துருக்கு. இது பாருங்கள், இது எப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிள்ளி மட்டும் எடுத்துருங்க. கிள்ளி எடுத்துட்டு இந்த தண்டு இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்கள் 1 டே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கு மறுநாள் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் கூட வைக்கலாம். அதுக்கு மேலே தண்ணியில் வச்சுன்னா அழுகிடும். அது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். நல்லா தடுக்க ஆரம்பிச்சு 2 நாள் தண்ணியில் வச்சுட்டு உடனே அதை நட்டு வச்சுருங்க. இதே மாதிரி அழகு பஞ்சம் உங்களுக்கு அடுத்து கிடைக்கும். இந்த கீரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கூட்டு வச்சு இறால் போட்டு நீ கூட்டு வச்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோ எப்படி பார்க்கலாம். டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு கடாய் வச்சு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் சும்மா வாசத்துக்கு 2 சோம்பு தாக்குறேன். இப்போ எல்லாருமே கொஞ்சம் 4 சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். இறால் ரொம்ப பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு, அதனால் நான் 1-2 கட் பண்ணிவிட்டேன். வாழைக்கீரை, சுரக்காய் அதெல்லாம் இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்து கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஒரு 2 சில் தேங்காய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை நம்ம பருப்பு போடாததால் இப்படியே மிக்ஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், ரெடி ஆகிருக்கும். இறால் பெரிய பெரிய இறால்னால கட் பண்ணி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக இருந்தது. இல்லை நீங்கள் சின்ன இறால்னால் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். வீட்டிலையே வளர்த்த பொன்னாங்கண்ணி கீரை இறால் போட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.